இந்தியாவின் வெனிஸ் நகரம், கடவுளின் தேசம், கேபிட்டல் ஆஃப் பேக் வாட்டர்ஸ், படகு வீடுகளின் சொர்க்கம், அரபிக்கடலின் ராணின்னு சொல்லப்படுற ஏகப்பட்ட பீச்சுகள், கண்ணு கேட்ட தூரம் வரையும் தென்னை மரங்கள் சூழ்ந்த குட்டி குட்டி ஐலாண்டுன்னு இயற்கை எழில் மிகுந்த அலப்பி என்கிற ஆலப்புழா அப்படிங்கிற ஒரு வெனிஸ் நகரத்தை தான் இன்னியோட வீடியோல நம்ம பார்க்க போறோம். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்ஆர். தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலை ஆதரிச்சுட்டு வர எல்லாருக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள். நம்ம யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியாவின் வெனிஸ் நகரம் சொல்லப்படுற அலப்பியில் ஒரே நாளில் நம்ம 10 பிளேஸை விசிட் பண்ணோம். லேண்ட் ஆஃப் ஹவுஸ் போட், கேபிட்டல் ஆஃப் பேக் வாட்டர்ஸ்னு சொல்லப்படுற இந்த அலப்பியில் ஆயிரக்கணக்கான படகு வீடுகள் இருக்கு. பிரம்மாண்டங்கள் நிறைந்த படகு வீட்டில் டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், சிம்பு திரிசா நடிச்ச விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் வர சர்ச்சு, ஏகப்பட்ட ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற அலப்பி பீச், மராரே பீச்னு ஒரு இடம் விடாம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒரே நாள்ல அலப்பில் இருக்கிற எல்லா பிளேஸையும் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது, எந்த ஆர்டர்ல விசிட் பண்ணா எல்லா பிளேஸையும் கவர் பண்ண முடியும், ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸையும் விசிட் பண்றதுக்கு எவ்வளவு என்ட்ரி ஃபீ சார்ஜ் பண்றாங்க, அலப்பில் இருக்கிற எல்லா பிளேஸையும் விசிட் பண்றதுக்கு கவர்மெண்ட் வெஹிக்கிள் இருக்கா இல்ல நம்ம ஓன் வெஹிக்கிள்ல தான் விசிட் பண்ண முடியுமா, டோட்டலா ஒரு நாள்ல அலப்பியை விசிட் பண்றதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்த ½ அன் அவருக்கு நீங்களும் எங்களோட சேர்ந்து அலப்பியை விசிட் பண்ண ரெடி ஆயிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய சேனல் டேல் ஆஃப் ஆர்ஆர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம கேரளா ட்ரிப்பா 2 டேஸ் ட்ரிப்பா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே கொச்சினை விசிட் பண்ணிட்டு செகண்ட் டே தான் அலப்பியை நம்ம விசிட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே கொச்சின்ல போர்ட் கொச்சி, ஜூ டவுன், வாட்டர் மெட்ரோ, ஹில் பேலஸ், ஃபோர்க்ளோர் மியூசியம், சைனீஸ் ஃபிஷிங் நெட், போர்ட் கொச்சி பீச், பிரின்சஸ் அண்ட் ரோஸ் ஸ்ட்ரீட், சோட்டானிக்கரை பகவதி அம்மன் டெம்பிள், இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சர்ச், மட்டஞ்சேரி பேரஸ்னு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டே கொச்சினில் 15 பிளேஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே நைட்டு கொச்சினில் ஸ்டே பண்ணிட்டு செகண்ட் டே மார்னிங் தான் கொச்சின்ல இருந்து அலப்பிக்கு நம்ம வந்தோம். ஃபர்ஸ்ட் டே கொச்சின் ட்ரிப் பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், இந்த வீடியோவிலையும் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டே கொச்சின் ட்ரிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அலப்பி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் மூணாரை 2 டேஸை விசிட் பண்ணி 20 பிளேஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். சவுத் இந்தியாவோட காஷ்மீர்னு சொல்லப்படுற காந்தலூர்வியும் 1 டேல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். கொச்சின், மூணார், காந்தலூர் இந்த 3 டூரிஸ்ட் பிளேஸோட ட்ரிப் வீடியோவுமே நம்ம யூடியூப் சேனலில் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே கொச்சியில் இருக்கிற எல்லா பிளேஸையும் விசிட் பண்ணிட்டு போர்ட் கொச்சியில் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங் 7 o'clock நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொச்சியில இருந்து அலப்பிக்கு 57 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். கார்ல டிராவல் பண்ணா 1.5 hours நம்ம ரீச் பண்ணிடலாம். பஸ்ல டிராவல் பண்றவங்களுக்கு கொச்சியில இருந்து அலப்பிக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா தான் இருக்கு. ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு அலப்பிலேயே ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. மோஸ்ட்லி தமிழ்நாட்டில இருந்து வரவங்க அலப்பி எக்ஸ்பிரஸ்ல தான் வராங்க. அலப்பில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிளேஸ் பிரைமரி டூரிஸ்ட் ஸ்பாட்டான ஹவுஸ் போட்டிங் தான். அலப்பியோட ஸ்பெஷல் அண்ட் ஹைலைட் இங்க இருக்கிற பேக் வாட்டர்ல ஹவுஸ் போட்டிங்ல டிராவல் பண்றது தான். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:30க்கு நம்ம ரீச் ஆயிட்டோம். நம்ம போறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் ஹவுஸ் போட்ல டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஹவுஸ் போட்டிங்னா நம்ம ஊர்ல இருக்கிற போட் ஹவுஸ் மாதிரி கிடையாது. இங்க இருக்கிற ஒரு போட்டு ஒரு மிகப்பெரிய வீடா இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஹோட்டலா செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. லக்ஸரியா ஹோட்டல் மாதிரி இருக்கிற அந்த ஹவுஸ் போட்டுக்குள்ள நம்ம நைட்டு ஃபுல்லா ஸ்டே பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற போட் எல்லாமே சின்னது தான். பேக் வாட்டர்ஸ்குள்ள போக போக மிகப்பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கிற போட் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஹவுஸ் போட்டுக்குள்ள ஏசியோட சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், டைனிங் ஹால், கிச்சனு, பார்ட்டி பண்ற பால்கனின்னு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம லஞ்ச், டின்னருமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இங்க மொத்தம் 5 டைப் ஆஃப் போட்டிங் இருக்கு. டீலக்ஸ், பிரீமியம், லக்ஸரி, சிக்காரா போட்டு, வில்லேஜ் போட்டுன்னு. நம்ம எடுக்கிற போட்டை பொறுத்து டைமிங்ஸ் மாறும். அது என்ன டைமிங்கிறது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம டிராவல் பண்ண போறது சிக்காரா போட்டு. எதுக்காக இந்த சிக்காரா போட்டு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இது மட்டும் தான் மினிமமா 3 hours நம்ம டிராவல் பண்ண முடியும். சிக்காரா போட்ல சீட்ஸ், பெட், சோஃபான்னு 3 ஃபெசிலிட்டியோட ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இங்க இருக்கிற போட்லயே இந்த சிக்காரா போட்டு தான் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 3 ஹவர்ஸுக்குள்ள எல்லா பிளேஸையும் ஆல்மோஸ்ட் விசிட் பண்ணி காமிச்சிருவாங்க. பேக் வாட்டர்ஸ்ல கிட்டத்தட்ட 500 to 600 போட் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல, ஒவ்வொரு கலர்ல, ஒவ்வொரு சீட் செட்டப்ல இருக்கு. சிக்காரா போட்டை எதுக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 ஹவர்ஸ்ல இங்க இருக்கிற பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணிட்டு மற்ற பிளேஸையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் செலக்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நம்ம டிராவல் பண்ண போற போட் ரெடியா இருக்கு.
ஃபர்ஸ்ட் டைம் அலப்பியில் அதுவும் பேக் வாட்டர்ஸில் ஹவுஸ் போட்டில் ட்ராவல் பண்ணுறது நிஜமாலுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. 3 ஹவர்ஸுக்கு தேவையான ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்மளும் ரெடியாக இருந்தோம். இதுதான் டீலக்ஸ் லக்ஸரி ப்ரீமியம்னு 3 கேட்டகரியில் இருக்கிற பெரிய ஹவுஸ் போட்டு. இந்த போட்டில் தான் 5 ரூம்ல இருந்து 10 ரூம் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு ரூம்லையும் ஏசி, லக்ஸரியான பெட்டு வித் அட்டாச்சு பாத்ரூமு, கிச்சன் ஃபெசிலிட்டி, டைனிங் ஹால்னு ஒரு ஹோட்டலோட ஃபுல் செட்டப் எப்படி இருக்குமோ அதே செட்டப் தான் போட்லையும் பண்ணியிருப்பாங்க. இந்த பெரிய ஹவுஸ் போட்டெல்லாம் 3 விதமான டைமிங்கில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 o'clock முடிச்சிருவாங்க. இதை டே க்ரூஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது டைப் ஓவர் நைட் ஸ்டேன்னு சொல்லுவாங்க. 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு முடிப்பாங்க. இந்த டைப்பில் பகல்லையும் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், நைட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது டைப் நைட் ஸ்டே மட்டும், அதாவது ஈவினிங் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு முடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன அந்த டே க்ரூஸ் 6 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி காமிப்பாங்க. அதுக்கு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்சீசன் டைமில் இது 2000 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக சொன்ன ஓவர் நைட் ஸ்டே, அதாவது கிட்டத்தட்ட 21 ஹவர்ஸ் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், பகல்லையும் நைட்டும். இந்த ஓவர் நைட் ஸ்டேக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஸ்டார்ட் பண்ண போர்டிங் பாயிண்ட்லேருந்து கனல் வழியாக கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக் வாட்டர்ஸ்குள்ளே வரும். பேக் வாட்டர்ஸில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, இங்கே ஏகப்பட்ட கனல்கள், ஏகப்பட்ட ஏரிகள், ஏரிக்கு 2 பக்கமும் குட்டி குட்டி தீவு மாதிரி அழகிய கிராமங்கள். இந்த குட்டி குட்டி வில்லேஜ் பக்கமாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு மினி ஐலண்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற ஃபீல் நமக்கு கிடைக்கும். கனல் வழியாக ட்ராவல் பண்ணி ஃபைனலாக நம்ம பேக் வாட்டர்ஸை ரீச் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி அலப்பியை விசிட் பண்ணுறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க தான். அதனால தான் தமிழ் சாங் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம தளபதி நடித்த சச்சின் படத்தில் வர சாங்குக்கு தான் டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க. எங்கே பார்த்தாலுமே ஒரே படகு மயமாக தான் இருக்குது. ஒவ்வொரு படகும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. இந்த பேக் வாட்டர்ஸ்லேயே அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேரளாவில் நடக்கிற போட் ரேஸ் நடக்கிற லொக்கேஷனை நிறைய தமிழ் படத்தில் பார்த்துருப்போம். பர்டிகுலராக அர்ஜுன் நடித்த கிரி படத்தில் இது வரும். இந்த சிக்காரா போட்டில் 3 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 5 வில்லேஜஸ் வந்து நமக்கு விசிட் பண்ணி காமிச்சாங்க. ஒவ்வொரு வில்லேஜுமே கால்வாய்கள், ஏரிகள் சூழ்ந்த ஒரு மினி தீவா இயற்கை எழிலோட தான் காட்சி அளிச்சது. நம்ம பார்க்குற இடம்லாம் ரொம்ப ரம்மியமாக பயங்கர அழகாக இருக்குல்ல. நாங்கள் ட்ராவல் பண்ண 3 ஹவர்ஸில் 2.5 ஹவர்ஸ் இப்படி தான் இருந்தது. எங்கே பார்த்தாலுமே வாட்டருக்கு 2 சைடில் ரொம்ப க்ரீனரியாக ஒரு ப்ளசண்ட்டான ட்ராவலாக இருந்தது. இங்கே இருக்கிற எல்லா கிராமத்துலேயுமே ஹோட்டல்ஸ் இருக்குது. நம்ம பசிக்குதுன்னு சொன்னால் ஹோட்டலில் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற போட்டு கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறது. இங்கே இருக்கிற மக்கள் ஒரு வில்லேஜிலேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பர் ஹெட்டு வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணிட்டோம். ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு ஹோட்டலை நிறுத்துங்கன்னு சொன்னோம்.
தீவு மாதிரி இருக்கிற வில்லேஜில் இருக்கிற இந்த ஹோட்டல்ஸில் எல்லாமே சாப்பாடு ரெடியாக தான் இருக்கும். ஹோட்டலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஆன் த ஸ்பாட்டில் மீனை நம்மளே செலக்ட் பண்ணலாம். நம்ம செலக்ட் பண்ண மீனை 15 to 20 நிமிஷத்தில் சமைச்சு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்களும் ஆன் த ஸ்பாட்டில் இந்த மீன் தான் செலக்ட் பண்ணோம். ப்ரைஸ் எல்லாம் நம்ம வந்து பார்கெயின் பண்ண முடியாது, ஒரே ப்ரைஸ். ரெடி பண்ணுற 15 மினிட்ஸ் கேப்பில் அந்த வில்லேஜில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விசிட் பண்ணி வரதுக்குள்ளேயே சாப்பாடெல்லாம் ரெடியாக இருந்தது. டூ ஹவர்ஸில் இங்கே இருக்கிற எல்லா பிளேஸையும் விசிட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு ரிட்டன் போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த சிக்காரா போட்டில் நான் ப்ளஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருன்னு டோட்டலாக 3 பேர் ட்ராவல் பண்ணியிருந்தோம். எங்கள் 3 பேருக்கு 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனது அன்சீசன் டைம் அப்படிங்கிறதுனால 1500 ரூபாய் மட்டும் சார்ஜ் பண்ணாங்க. இதே சீசன் டைமில் போகும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் எந்த போட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்க, அந்த போட்டில் இருக்கிற ரூம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபோட்டோஸ் வாங்கி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் புக் பண்ணுற ஹவுஸ் போட்டுக்கும் ட்ராவல் பண்ணுற ஹவுஸ் போட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நாங்கள் ட்ராவல் பண்ண ஹவுஸ் போட்டோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற பிளேஸு சிம்பு த்ரீசா நடித்த விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் வர செயின்ட் மேரிஸ் சர்ச்சு தான். சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த அலப்பி டிஸ்ட்ரிக்டில் குட்டநாடு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் புலிக்குன்னு கிராமத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம தஞ்சாவூர் மாதிரியே கேரளாவோட நெற்களஞ்சின்னு சொல்லப்படுற குட்டநாடு இங்கே பேக் வாட்டர்ஸ்லேருந்து 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. பேக் வாட்டர்ஸ்லேருந்து 1/2 hour ட்ராவல் பண்ணாலே இந்த புலிக்குன்னு அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்தை நம்ம ரீச் பண்ணிடலாம். 1/2 hour ட்ராவல் பண்ணி மிதக்கும் தேசத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த அழகான சர்ச்சை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இத்தாலியில் இருக்கிற வெனிஸ் நகரத்தை மிதக்கும் நகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆறும் கடலும் இணையிற இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆலப்புழா மாவட்டத்தையும் மிதக்கும் தேசம்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே கால்வாய்கள், ஆறுகள், ஏரிகள், கடலோட இணைஞ்சிருக்கிற இடத்துல தான் இந்த மாவட்டம் அமைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஆலப்புழாவில் எங்கே பார்த்தாலுமே தண்ணியாக தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆறு, அந்த ஆறை ஒட்டியே இயற்கை எழிலோடு அமைஞ்சிருக்கிற இந்த செயின்ட் மேரிஸ் சர்ச்சு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையானது. 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த சர்ச்சு கேரளாவில் இருக்கிற சர்ச்சிலே மிக பழமையான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இது போர்ச்சுகீசிய கட்டடக்கலைக்கு ரெலவெண்ட்டாக இருக்குமா. சர்ச்சோட ஓப்பனிங் டைம் மார்னிங் 10 o'clock. 10 o'clock ஓப்பன் பண்ணி மதியம் 1 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஈவினிங் 4 o'clock ஓப்பன் பண்ணி 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. இடையில 1 o'clockலேருந்து 4 o'clock வரையும் க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ காலையில் போங்க, இல்லைனா ஈவினிங் போங்க, அப்போ தான் வந்து சர்ச்சுக்குள்ளே போக முடியும். சர்ச்சோட ஒரிஜினல் நேமு புலிக்குன்னு செயின்ட் மேரிஸ் சர்ச்சு. விண்ணை தாண்டி வருவாயா மூவி இங்கே எடுத்ததுனால ஆல்மோஸ்ட் அலப்பியை விசிட் பண்ணுறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்து வரதுனால இந்த பிளேஸு விண்ணை தாண்டி வருவாயா சர்ச் மாறிடுச்சு. அலப்பில எந்த கேபு, எந்த ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட கேட்டாலுமே இது விண்ணை தாண்டி வருவாயா சர்ச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில இருந்து இந்த பிளேஸை விசிட் பண்றதுக்கு வர பிளேஸை ஒட்டியே புலிக்குன்னு போட் ஜெட்டி இருக்கு. இது இந்த புலிக்குன்னு கிராமத்தோட போர்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாப் மாதிரி, நம்ம ஊர்ல பஸ் யூஸ் பண்ற மாதிரி இங்க போட் யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு வில்லேஜ்ல இருந்து இன்னொரு வில்லேஜ் போறதுக்கு போட்டு தான் இங்க மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கிராமங்களுமே ஆறுகள், ஏரிகள், கால்வாய்கள், கடல்கள்னு சூழ்ந்த ஒரு தீவா தான் இருக்கு. அதனால தான் இந்த மாவட்டத்துக்கு ஆலப்புழான்னு நேம் வந்தது. மலையாளத்துல ஆல்னா கடல், புலானா ஆறு. ஆறுகளும் கடலும் இணைகிற இந்த சங்கமம் தான் ஆலப்புழா.
நம்ம அடுத்து பார்க்க போகிற பிளேஸு ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற கடற்கரையில் நடந்துக்கிட்டே என்ஜாய் பண்ணுற ஒரு ப்ரீமியமான பீச்சுக்கு தான் போக போகிறோம். இந்த பீச்சோட ஸ்பெஷல் அண்ட் ஹைலைட்டு கடற்கரையோரமாக ஏகப்பட்ட கொடைகள், படுத்துக்கிட்டே கடலை ரசிக்கிற மாதிரி பெட்டு, உட்காந்துட்டே பார்க்குற மாதிரி சேர்கள்னு ஒரு ஃபாரின் பீச் செட்டப்பில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சு ஒரு குப்பை கூட இல்லாமல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கிற இந்த பீச்சை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு என்ட்ரி ஃபீயும் பே பண்ண தேவையில்லை. இதனோட ஓப்பனிங் டைம் மார்னிங் 6 o'clock ஓப்பன் ஆகிடும். க்ளோசிங் டைம் ஈவினிங் 7 o'clock. ஆல்ரெடி கேரளாவில் கிளைமேட்டு சில்லுன்னு தான் இருக்கும். இப்போ பீச்சில் வாக் பண்ணும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பெரிய பீச்சுங்க. வாட்டருமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பீச்சை. ஸோ தாராளமாக நம்ம இங்கே குளிக்கலாம். இந்த பீச்சில் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அலைகள் போகிற இடத்துலையே கலர்ஃபுல்லாக ஏகப்பட்ட குடைகள், சேர்கள் வச்சுருக்காங்க. சேரில் உட்காந்துட்டு கடல் அழகை ரசிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு பர் ஹெட்டு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சேர் மாதிரியே பெட்டும் இருக்கும். படுத்துக்கிட்டே கடல் அழகை ரசிக்கிற மாதிரி இருக்கும். பெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சேரு பெட்டு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நடந்துகிட்டே கூட என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நம்மள மாதிரியே ஏகப்பட்ட டூரிஸ்டர்ஸ் இந்த பீச்சில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பீச் இல்லாமல் இன்னும் நிறைய பீச்சுகள் இருக்குது. இந்த மராரி பீச் நம்ம விசிட் பண்ண விண்ணை தாண்டி வருவாய் சர்ச்சில் இருந்து 33 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பீச்சுக்கும் ஆலப்புழா பேக் வாட்டர்ஸுக்கும் 16 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஆலப்புழா பேக் வாட்டர்ஸில் ஹவுஸ் போட்டிங் பண்ணிவிட்டு இந்த பீச்சை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் விண்ணை தாண்டி வருவாய் சர்ச்சை நீங்கள் விசிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கொச்சியிலிருந்து அலப்பிக்கு காரில் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக கூட இந்த மராரி பீச்சை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஏன்னா கொச்சியிலிருந்து அலப்பி போகிற வழியில் தான் இது இருக்குது. இந்த பீச்சில் ஏகப்பட்ட கடைகள், ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு இருக்குது. இது ஈவினிங் டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நாங்கள் வந்தது மதிய டைம் அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் க்ளோஸில் தான் இருந்தது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற பிளேஸு இந்த மராரி பீச்சிலிருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கிற வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண இன்டர்நேஷ்னல் கொயர் மியூசியம் தான் நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய் நார்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, கைவினை பொருட்கள், பாய்கள், டோர்மேட்டு, உலக அதிசயங்கள்னு தேங்காய் நார்லேருந்து உருவாக்கப்படுற இடமா இருக்கிற இந்த ஆலப்புழாவை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் கொயர் மியூசியம் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆலப்புழாக்கு கொயர் கேபிட்டல் ஆஃப் கேரளான்னு இன்னொரு சிறப்பும் இருக்கு. தேங்காய் நார்ல இருந்து இவ்வளவு பொருட்கள் உருவாக்க முடியுமான்னு இந்த மியூசியம் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ பொருட்கள் தேங்காய் நார்ல இருந்து உருவாக்குறாங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போன என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய விநாயகர் சிலையை தேங்காய் நாராலேயே பண்ணியிருந்தாங்க.
விநாயகர் சிலையை ரசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே தாஜ்மஹாலையுமே தேங்காய் நாரில் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இதே மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் தேங்காய் நார்லேருந்து உருவாக்கி இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தேங்காய் நார்லேருந்து இந்த பொருட்களை உருவாக்க பயன்படுத்துகிற மெத்தேடு, கருவிகள்னு பண்டைய காலங்கள்ல இருந்து நியூ டெக்னாலஜி வரையும் என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையுமே இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. பழங்காலத்திலிருந்து நியூ டெக்னாலஜி வரையும் பயன்படுத்துகிற கருவிகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வியப்பாக தான் இருந்தது. கேரளாவோட ஒரு கொயர் ஹெரிட்டேஜாக தான் இந்த பிளேஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் கொயர் மியூசியம் விசிட் பண்ணுறதுக்கு 50 rupees பர் ஹெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதனோட ஓப்பனிங் டைம் மார்னிங் 9:30, க்ளோசிங் டைம் ஈவினிங் 5 o'clock. சான்ஸே இல்லைங்க. அனிமல்ஸு, வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்கள், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்னு எல்லாமே தேங்காய் நார்லேயே பண்ணியிருக்காங்க. தேங்காய் நாரை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஃப்ளோர் மேட்டை வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸு இந்த கொயர் மியூசியம்லேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கிற ரவி கருணாகரன் மெமோரியல் மியூசியம். கொயர் இண்டஸ்ட்ரியோட முன்னோடியாக திகழ்ந்த ரவி கருணாகரன் அவர்களோட நினைவாக 3 தலைமுறைகளாக சேகரித்த பல அரிய பொக்கிஷங்கள் தான் இந்த மியூசியமில் இருக்குது. 45,000 கிறிஸ்டல்களால் உருவாக்கப்பட்ட ஃபால்கன், கேரளா ட்ரெடிஷ்னல் ஹெரிட்டேஜை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக 3800 பாரம்பரிய பொருட்கள் நிறைந்த கேரளா ரூம், தஞ்சாவூர் ஓவியங்கள், 1940களில் பயன்படுத்தப்பட்ட விண்டேஜ் கார்கள், 200 சதுர அடி வண்ண சுவர் ஓவியன்னு ஏகப்பட்ட அரிய பொக்கிஷங்கள் இந்த மியூசியம்குள்ள இருக்கு. இந்த மியூசியமை விசிட் பண்றதுக்கு 300 rupees per head வந்து சார்ஜ் பண்றாங்க. இந்த மியூசியமோட ஓப்பனிங் டைம் மார்னிங் 9:30, க்ளோசிங் டைம் ஈவினிங் 5 o'clock. இந்த மியூசியம் எல்லா நாளும் ஓப்பன்ல தான் இருக்கும். மண்டே மட்டும் மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் கொயர் மியூசியமும் மண்டே வந்து க்ளோஸ் தான். இந்த மியூசியம்குள்ள மேக்ஸிமம் 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மியூசியம்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால் வெளியில் இருக்கிறத மட்டும் நம்ம ஃபுட்டேஜ் எடுத்தோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த ரவி கருணாகரன் மெமோரியல் மியூசியம்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கிற அலப்பி பீச் தான் நம்ம பார்க்க போகிறோம். அலப்பி பீச் அலப்பி சிட்டிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஈஸியாக நம்ம ரீச் பண்ணிடலாம். நாம் இது வரைக்கும் பேக் வாட்டர்ஸில் ஹவுஸ் போட்டிங்கு, விண்ணை தண்டி வருவாயா சர்ச்சு, மராரி பீச்சு, இன்டர்நேஷ்னல் கொயர் மியூசியம், ரவி கருணாகரன் மெமோரியல் மியூசியம்னு 5 பிளேஸை பார்த்துருக்கோம். 6வது பீச்சாக தான் இந்த அலப்பி பீச்சை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு பிளேஸை விசிட் பண்ணும்போது அந்த பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, அதனோட ஓப்பனிங் டைம் என்ன, க்ளோசிங் டைம் என்ன, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது ஏகப்பட்ட டைம் வேஸ்ட் ஆகும். அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம டிஸ்டன்ஸும் நம்ம சொல்கிறோம். நம்ம ட்ரிப்பு போகிற டேயில் நிறைய டைம் சேவ் பண்ணாலே ஏகப்பட்ட பிளேஸுகளை அடிஷ்னலாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நம்ம அலப்பி பீச்சை ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஈவினிங் டைம் 4 o'clock ஆயிடுச்சு. மராரி பீச் மாதிரி தான் இந்த அலப்பி பீச்சும் ரொம்ப பெருசு. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மராரி பீச்சில் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அலப்பி பீச்சில் கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக தான் இருக்கும். இந்த அலப்பி பீச்சை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு என்ட்ரி ஃபீயும் பே பண்ண தேவையில்லை. இந்த பீச்சோட ஓப்பனிங் டைம் மார்னிங் 7 o'clock, க்ளோசிங் டைம் ஈவினிங் 7 o'clock. மராரி பீச் மாதிரி அலப்பி பீச்லேயும் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நம்ம போக முடியும். ஏன்னா கார்ட்ஸ் பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தாலும் அந்த பீச்சை பார்க்கும்போது கிடைக்கிற அந்த ப்ளசண்ட்டான வைப்பு மட்டும் எதுலையுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. பர்சனலாக பீச் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அலப்பி பீச்சில் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த அலப்பி பீச்சை ஒட்டியே அலப்பி லைட் ஹவுஸும் இருக்குது. பாண்டிச்சேரியிலையும் மகாபலிபுரத்துலையும் லைட் ஹவுஸை நம்ம பார்த்ததுனால இந்த இடத்துல நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நம்ம அலப்பி பீச்சிலிருந்து கிளம்பும்போது கிட்டத்தட்ட டைம் 5 o'clock ஆயிடுச்சு. இனி நம்ம கொச்சினுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். அலப்பிலிருந்து கொச்சினுக்கு ரிட்டர்ன் ஆகிற வழியில தான் மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இன்னும் பார்க்க போகிறோம். அலப்பிலிருந்து கொச்சினுக்கு போகிற வழியில் அர்த்துங்கல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 400 ஆண்டுகள் பழமையான போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட செயின்ட் ஆண்ட்ரூஸ் பசிலிக்கா தான் அடுத்து நம்ம பார்த்தது. பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 400 ஆண்டுகள் பழமையான இந்த செயின்ட் ஆண்ட்ரூஸ் பசிலிக்கா சர்ச்சு கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இந்த சர்ச்சுக்கு 2 ஸ்பெஷல் இருக்குது. ஒன்று, எவ்ரி இயர் ஜனவரி மாதம் மகரம் பெருநாள் திருவிழா வந்து நடக்கும். மகரம் பெருநாள் ஃபெஸ்டிவலில் லட்சக்கணக்கான பேர் கலந்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சர்ச்சுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அர்த்துங்கல் பீச்சும் இருக்குது. வரவங்க எல்லாமே இந்த சர்ச்சை விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பீச்சுக்கு தான் போவாங்க.
அலப்பியில் ஹவுஸ் போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1500 ரூபா நம்ம பே பண்ணோம். விண்ணை தாண்டி வருவே சர்ச் விசிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம பே பண்ணல. அதே மாதிரி மராரா பீச்சுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை. ஸ்கொயர் மியூசியம் விசிட் பண்ணுறதுக்கு 50 ரூபா பே பண்ணோம். ரவி கருணாகரன் மெமோரியல் மியூசியம் விசிட் பண்ணுறதுக்கு 300 ரூபா பே பண்ணோம். அலப்பி பீச்சை விசிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம பே பண்ணல. இந்த பசிலிக்காவை விசிட் பண்ணுறதுக்கும் அமௌண்ட் பே பண்ணல. அடுத்து நம்ம விசிட் பண்ண போகிற அர்த்தங்கல் பீச்சுக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணல. அலப்பியில் டோட்டலாக என்ட்ரி டிக்கெட்டுக்கு 1850 ரூபா ஆச்சு. ஃபுட்டுக்கு 250 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2100 ரூபா பர் ஹெட். ஸ்டே பண்ணது போர்ட் கொச்சியில் தான் ஸ்டே பண்ணோம். பர் டேக்கு வந்து 1500 ரூபா பே பண்ணோம். கொச்சியில் இருக்கிற எல்லா பிளேஸையும் விசிட் பண்ணுறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 500 ருபீஸு, ஃபுட்டுக்கு வந்து 500 ருபீஸு. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் கொச்சிக்கு. ஃபஸ்ட்டு டே கொச்சினில் பர் ஹெட்டுக்கு 1000 ருபீஸு, அலப்பியில் பர் ஹெட்டுக்கு 2100 ருபீஸு, ஹோட்டலுக்கு 1500 ரூபான்னு டோட்டலாக 4600 ரூபாய் வருது. இதுவே ஹோட்டல் ஹவுஸ் போட்டிங் ஷேரிங் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். கொச்சியில் விசிட் பண்ண பிளேஸும் அலப்பியில் விசிட் பண்ண பிளேஸும் கவர்மெண்ட் வெஹிக்கிள் மூலியமாக நம்மளால் விசிட் பண்ண முடியாது. ஸோ ஓன் வெஹிக்கிள் தான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கொச்சின் ட்ரிப் அலப்பி ட்ரிப் உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ஆர். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.